மண்டே மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு ஒரு நியூ ஹையாக 2354 அப்படிங்கிறது வச்சிருந்துச்சு. ஜஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி அந்த ஹையும் பிரேக் பண்ணி நியூ ஹை வச்சிருக்கு. ஸோ கோல்டு ஏன் இந்தளவுக்கு புல்லிஷ் ஆகுது, பையிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத ஃபண்டமெண்டலாக சொல்லிடுறேன். ஸோ முதல் காரணம் என்ன அப்படின்னா, பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா வந்து 1 இல்லை 2 இல்லை 5000 கிலோ தங்கத்தை 17 மாதமாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏஷியன் கண்ட்ரீஸில் பெரும்பாலும் இந்தியன்ஸ் வந்து கோல்டை ரொம்பவே பை பண்ணிட்டு இருக்காங்க. இது ரெண்டாவது ரீசன். ஸோ மூணாவது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேடிங் கமிஷன், அதாவது கோல்டை மேஜராக வச்சு கான்ட்ராக்ட்ஸ் வந்து லாஸ்ட் 1 மந்த்தை விட இந்த வீக் மட்டுமே நமக்கு ரொம்பவே ஹியூஜாக சைன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நாலாவது ரீசன். இன்னொரு முக்கியமான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, கோல்டு இந்தளவுக்கு புல்லிஷ் ஆயிடுச்சு. ஸோ யூஎஸ் டெப்ட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க, நிறைய பேர் குருட்டு நம்பிக்கையாக இருக்கிறாங்க. ஸோ இது வந்து அஞ்சாவது ரீசன். ஸோ ஓவராலாக கோல்டு பொறுத்தளவுக்கு எப்போ 2352 அப்படிங்கிறத பிரேக் பண்ணுதோ கண்டிப்பாக ஒரு 2400 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் அப்டேட் சொல்லணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரேடிங் சிக்கல் சொல்லணும்னா விஐபி சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க.